தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் மலையோட தொடர்பு பட்ட சில முக்கியமான நாங்கள் நாளாந்தம் எங்களோட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான வாக்கியங்கள் தொடர்பான மிக தெளிவான விளக்கங்களை பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ரைட், நாங்கள் வீடியோவை தெளிவாக பார்ப்போம். கவனிங்க, நான் ஒவ்வொரு தமிழ் வாக்கியமாக சொல்லி கொண்டு போவேன். அதற்கான இங்கிலீஷ் வாக்கியம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நாங்கள் இங்கிலீஷ் வாக்கியத்தை பார்ப்போம். ரைட், நான் மலையில் நனைந்து விட்டேன். நான் மலையில் நனைந்து விட்டேன். நான் மலையில் நனைஞ்சிட்டேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. ஐ காட் வெட் இன் த ரெயின். ஐ காட் வெட் இன் த ரெயின். I got wet in the rain. Right? இப்பொழுது மழை பெய்கிறதா? இப்பொழுது மழை பெய்கிறதா? இப்போ மழை பெய்தான்னு கேட்போம் தானே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? யோசிங்க. Is it raining now? Is it raining now? இப்பொழுது மழை பெய்கிறதா? Is it raining now? Right? Right, கவனிங்க. வெளியே மழை பெய்கிறதா? வெளியே மழை பெய்கிறதா? வெளியே மழை பெய்தான்னு கேட்போம் தானே. இது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? இஸ் இட் ரெய்னிங் அவுட் சைட்? இஸ் இட் ரெய்னிங் அவுட் சைட்? வெளியே மழை பெய்கிறதா? வெளியேன்னு சொல்கிறதுக்கு அவுட் சைடை பயன்படுத்தலாம். அப்போ இஸ் இட் ரெய்னிங் அவுட் சைட்னா வெளியே மழை பெய்கிறதா? ரைட். போன வாரம் மழையா அல்லது கடந்த வாரம் மழை பெய்ததான்னு கேட்போம் தானே. இது எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? கடந்த வாரம் மழையா? இது எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? டிட் இட் ரெயின் லாஸ்ட் வீக்? டிட் இட் ரெயின் லாஸ்ட் வீக்? போன வாரம் அல்லது கடந்த வாரம்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு லாஸ்ட் வீக்னு பயன்படுத்தலாம். வீக்னா கிழமை, வாரம். லாஸ்ட் வீக்னா போன வாரம் அல்லது கடந்த வாரம். அப்போ டிட் இட் ரெயின் லாஸ்ட் வீக்னா கடந்த வாரம் மழையா அல்லது கடந்த வாரம் மழை பெய்ததான்னு கேட்போம் தானே. இதை தான் நாங்கள் இங்கிலீஷில் இப்படி கேட்குறோம். டிட் இட் ரெயின் லாஸ்ட் வீக்? ரைட். நேற்று மழை பெய்ததா அல்லது நேற்று மழையான்னு கேட்போம் தானே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? டிட் இட் ரெயின் எஸ்டர்டே? எஸ்டர்டேனா நேற்று. எஸ்டர்டே. டிட் இட் ரெயின் எஸ்டர்டே? நேற்று மழை பெய்ததா அல்லது நேற்று மழையா? டிட் இட் ரெயின் எஸ்டர்டே? ரைட். ரைட், கவனிங்க. கடந்த வாரத்திலிருந்து மழை பெய்து கொண்டிருக்கின்றது அல்லது போன வாரத்திலிருந்து மழை பெய்து கொண்டிருக்கின்றது. போன வாரத்திலிருந்து மழை பெய்து கொண்டு இருக்குது இப்படி சொல்லுவோம் தானே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? It has been raining since last week. It has been raining since last week. போன வாரத்தில் இருந்துன்னு சொல்கிறதுக்கு since last week. sinceனா இருந்து. since last weekனா போன வாரத்தில் இருந்து. ரைட். அப்போ it has been raining since last weekனா போன வாரத்திலிருந்து அல்லது கடந்த வாரத்திலிருந்து மழை பெய்து கொண்டிருக்கின்றது. கண்டினியூவஸ்லி மழை பெய்து கொண்டிருக்கின்றது அர்த்தம். ரைட். ரைட், கவனிங்க. நேற்றிலிருந்து மழை பெய்து கொண்டிருக்கின்றது. நேற்றிலிருந்து மழை பெய்து கொண்டிருக்கின்றது. நேற்றிலிருந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? யோசிங்க. இட் ஹேஸ் பீனில் ஆரம்பிங்க. இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் எஸ்டர்டே. It has been raining since yesterday. Yesterdayனா நேற்று. since yesterdayனா நேற்றிலிருந்து. sinceனா இருந்து. ரைட். அப்போ it has been raining since yesterdayன்னு சொன்னால் சரி. ரைட். ரைட், கவனிங்க. இன்று மழை பெய்யும் போல் இருக்கின்றது. இன்று மழை பெய்யும் போல் இருக்கின்றது. இன்றைக்கு மழை பெய்கிற மாதிரி இருக்குது இப்படி சொல்லுவோம் தானே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இட் லுக்ஸ் லைக் ரெயின் டுடே. இட் லுக்ஸ் லைக் ரெயின் டுடே. டுடேனா இன்றைக்குன்னு அர்த்தம். அப்போ இட் லுக்ஸ் லைக் ரெயின் டுடேனா இன்று மழை பெய்யும் போல் இருக்கின்றது. ரைட். இன்றிரவு மழை பெய்யும் போல் இருக்கின்றது.
இன்றிரவு மழை பெய்யும் போல் இருக்கின்றது. இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கி கொள்வது? யோசிங்க. இட் லுக்ஸ் லைக் ரெயின் டுநைட். இட் லுக்ஸ் லைக் ரெயின் டுநைட். இன்று இரவுன்னு சொல்கிறதுக்கு டுநைட்டை பயன்படுத்தலாம். அப்போ இட் லுக்ஸ் லைக் ரெயின் டுநைட்னா இன்று இரவு மழை பெய்யும் போல் இருக்கின்றது. ரைட் ரைட் கவனிங்க. சின்ன சின்ன துளி துளியாக மழை பெய்யுதுன்னு சொல்லுவோம் தானே, துளி துளியாக மழை பெய்யுதுன்னு, சின்ன சின்னதாக துளி துளியாக மழை பெய்யுதுன்னு சொல்லுவோம் தானே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இட் இஸ் ஸ்ப்ரிங்க்லிங். இட் இஸ் ஸ்ப்ரிங்க்லிங். துளி துளியாக, சின்ன சின்ன துளி துளியாக மழை பெய்யுது. இட் இஸ் ஸ்ப்ரிங்க்லிங். ரைட் ரைட் கவனிங்க. இடி முழக்கமாக இருக்குன்னு சொல்லுவோம் தானே, இடி முழங்குதுன்னு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இட் இஸ் தண்டரிங். இட் இஸ் தண்டரிங். இடி முழக்கமாக இருக்குது, இடி முழங்குதுன்னு சொல்லுவோம் தானே. இட் இஸ் தண்டரிங். ரைட் ரைட் கவனிங்க. குடை இல்லாமல் மலையில் போக வேண்டாம். குடை இல்லாமல் மலையில் போக வேண்டாம். இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்வது? யோசிங்க. டோன்ட் கோ இன் த ரெயின் without an umbrella. Don't go in the rain without an umbrella. Without an umbrella குடை இல்லாமல். அப்போ without moneyனா பணம் இல்லாமல். without youனா நீ இல்லாமல். without foodனா சாப்பாடு இல்லாமல். இல்லாமல்னு சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வித்தவுட்டை பயன்படுத்துகிறோம். அப்போ டோன்ட் கோ இன் த ரெயின் வித்தவுட் அன் அம்ப்ரெல்லானா குடை இல்லாமல் மலையில் போக வேண்டாம். ரைட். மழை பெய்யும் நாட்கள் உனக்கு பிடிக்குமான்னு எப்படி கேட்பீங்க? மழை நாட்கள் அல்லது மழை பெய்யும் நாட்கள் உனக்கு பிடிக்குமான்னு எப்படி கேட்பீங்க? யோசிங்க. டூ யூ லைக் ரெய்னி டேஸ்? டூ யூ லைக் ரெய்னி டேஸ்? மழை நாட்கள் அல்லது மழை பெய்யும் நாட்கள் உனக்கு பிடிக்குமா? டூ யூ லைக் ரெய்னி டேஸ்? மழை பெய்யலாம், குடையை எடுத்துக்கொள். மழை பெய்யலாம், குடையை எடுத்துக்கொள். இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கி கொள்வது? யோசிங்க. டேக் அன் அம்ப்ரெல்லா, இட் மைட் ரெயின். டேக் அன் அம்ப்ரெல்லா, இட் மைட் ரெயின். மழை பெய்யலாம், குடையை எடுத்துக்கொள். ரைட். இன்றைக்கு நாங்கள் மழை தொடர்பாக நாங்கள் நாளாந்த வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான வாக்கியங்கள் தொடர்பான மிக தெளிவான விளக்கங்களை பார்த்தோம். இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குதா இருந்தால் கட்டாயம் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.